மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக கோவை எஸ்பி பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி பாலியல் கொடூரம் தொடர்பான வழக்கில் 4 பேர், பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்களை மிரட்டியதாக 4 பேர் என மொத்தம் 8 பேர். 9 மாச பெண் குழந்தைய ஒரு கொடூரமான ஒரு கேவலமான ஹலோ, சொல்டா மச்சான், நான் கார்டனில் இருக்கேன்டா. வாடா மச்சான், மனசு சரியில்லைடா. மச்சான், நியூஸ் பார்த்தியாடா? பார்த்தேன்டா. ஆமாண்டா, நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. சின்ன குழந்தைய கூட விட மாட்டேங்கிறாங்கடா. பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா சொல்கிறீங்க, என்னாச்சு? பொள்ளாச்சி நியூஸ் பார்த்தியா மச்சான்? 200க்கும் மேலே பொண்ணுங்க மச்சான். இப்போ ரீசெண்டாக 9 மாத குழந்தை மச்சான். அதுக்கு என்னடா தெரியும், அதை போய் கெடுத்துருக்கான்டா. கொஞ்சம் கூட அவங்க வீட்டில் அக்கா தங்கச்சிதான் இல்லையாடா? ஆற்று முடியல மச்சான். இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? இப்போ அதான்டா நியூஸ், அதான்டா போயிட்டு. இதுக்கு என்னடா வழி? என்னடா மச்சான், நம்ம நினச்சா முடியும். நம்ம தான் இதை மாற்றணும். நம்ம தான் தெரியாத பிள்ளைங்களுக்கு நிறைய விஷயம் எடுத்து சொல்லணும். நான் சொல்கிறேன் மச்சான், வாங்க. என்னடா புதுசாக சொல்ல போகிற? பொண்ணுங்க தனியாக வெளியில் போகக்கூடாது, தனியாக சுற்றக்கூடாது, தனியாக அங்கேயும் போகக்கூடாது, மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, இதைத்தானே சொல்ல போகிறேன்? இல்லை மச்சான், நான் அந்த சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் புதுசாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஐடியா தான் தரேன். அது எல்லோரும் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சேஃபாக இருக்கும் மச்சான். எனக்கு தெரிஞ்ச ஐடியா நான் கொடுக்குறேன். ஸ்டன்கன்ங்கிறது டார்ச் லைட் மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம லேசர் லைட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதை கேர்ள்ஸ் யாராவது தனியாக போகிறோம்னு வச்சுக்கோ, லாங்கில் அவங்களுக்கு ஏதாவது சிக்னல் தரணும் அப்படி இப்படின்னு யாராவது தப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு கற்றுனா கூப்பிட்டா கேட்காது. இதுவே லேசர் லைட் இருந்துச்சுன்னா அதை வச்சு இப்படி அடித்தோம்னா தூரத்தில் கேட்கும். இங்கன்னு வச்சு அவங்கள வந்து ஏதோ ஒன்று, இப்போ அவங்க ஏதோ ஒரு இடத்துல தாக்கிட்டேன்னு வச்சுக்கோச்சா, குறிப்பிட்ட வோல்டேஜ் வரும். அந்த வோல்டேஜ் வந்துச்சுன்னா அவங்களால ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வந்து எந்திரிக்க முடியாது. அப்படியே ஸ்டக்காகி நின்றுவாங்க. ஸோ அந்த செகண்டில் இவங்க தப்பிச்சு போயிடலாம். இது ஒரு வழி இருக்குது. அதுவும் இல்லாமல் மச்சான், இந்த ஸ்டன்கனில் வந்து ஒரு பிளேட் இருக்கும். அந்த பிளேட் இருந்துச்சுன்னா அது வந்து யாராவது நம்மளை எதாவது பண்ண வராங்க அப்படிங்கும்போது அவங்க கண்ணில் டக்குன்னு குத்திட்டு அவங்க கண்ணு வேசையுது, நம்ம அந்த கேப்பில் ஓடிடும். அடுத்ததாக பெப்பர் ஸ்ப்ரே மச்சான். பெப்பர் ஸ்ப்ரேங்கிறது மிளகுத்தூளில் கலந்த மாதிரி இருக்கும் மச்சான். அது பாட்டில் மாதிரி இருக்கும், கைக்குள்ளே வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். கேர்ள்ஸ் இதை வச்சுட்டு யாராவது எதாவது பண்ணணுன்னா டக்குன்னு அவங்க கண்ணில் அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கண்ணு தெரியாது. 2 மணி நேரத்துக்கு நம்மளால் எதையுமே பார்க்க முடியாது. கண்ணு மூணு மாதிரியே தான் இருக்கும். அந்த கேப்பை யூஸ் பண்ணி தப்பிச்சு போயிடலாம். இது ஒரு ஐடியா மச்சான். 3ஆவது பார்க்க போகிறது ஒரு வெப்சைட்னா ஒரு ஆப். அந்த ஆப் என்ன, ஃபேமிலி யூனிட். அந்த ஃபேமிலி யூனிட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா ரொம்ப ஈஸி. அது வந்து நம்ம நார்மலாக செல்லில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை நம்ம ரிலேஷனோ இல்லை நம்ம தெரிஞ்சவங்க யாராவது இதை இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டாங்கன்னா, வெளியே எங்கேயாச்சும் போகிறோம், ஏதாவது வேணும், இல்லை லாங்கில் எங்கேயாவது போகிறோம் அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இந்த ஆப்பை எடுத்து லொக்கேஷன் எடுத்து ஆன் பண்ணிட்டு இந்த ஆப்பில் போய் பார்த்தோம்னா அவங்க எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இதனால் இந்த ஆப் யூஸ் ஆகுது. எனக்கும் அந்த ஆப்போட லிங்க் அனுப்புறா, நானும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறேன். மச்சான், இது நமக்கு மட்டும் தெரிஞ்சால் பத்தாது, தெரியாதவங்களுக்கு எடுத்து சொல்லணும். இந்த உலகத்தில் எத்தனையோ அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க, அவங்களுக்குலாம் இதெல்லாம் தெரியாத எடுத்து சொல்லுவோம். இதுக்குள்ளே அவங்க சேஃபாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. கேர்ள்ஸ் சேஃப்டி தான் நமக்கு முக்கியம். எத்தனையோ பேர் எத்தனையோ சொல்லுவாங்க, அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆனால் நாங்கள் ஷார்ட் ஃபிலிம்காக மட்டும் எடுக்கலை, கேர்ள்ஸ் சேஃபாக இருக்குன்னு எடுத்தோம். ப்ளீஸ் கேர்ள்ஸ் சேஃபாக இருங்க. இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் மட்டும் எடுக்கல, அந்த காம்படிஷனுக்காக மட்டும் எடுக்கல. இது மூலமாக ஒரு கொஞ்சம் கேர்ள்ஸ்க்கு போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை எடுத்தோம். இதெல்லாம் இந்த வீடியோ எல்லோரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்னா சொல்லுங்கள், அதையும் நாங்கள் எடுத்து சொல்லுவோம். பொண்ணுங்க இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கோங்க. அதுக்காண்டி தான் ஸ்டார்ட் பண்ணி சேவ் கேர்ள்ஸ்.